இந்த ஓய்வு நாளிலும் இந்த மன மகிழ்ச்சிக்குரிய இந்த நன்னாளிலும் ஆமீன் இணைந்து தேவனை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆமேன். எத்தனை சூழ்நிலைகள் எதிராய் காணப்பட்டாலும் அவர் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை தப்புவித்து அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ரா புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். From the book of Ezra, chapter 3, verses 11. With praise and thanksgiving they sang to the Lord. He is good, his love to Israel endures forever. And all the people gave a great shout of praise to the Lord because the foundation of the house of the Lord was laid. Hallelujah. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு பெரிய ஒரு ஆரவாரத்தோட அப்பா சமூகத்தில் எத்தனை சூழ்நிலைகள் எதிரானாலும் அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம். ஹல்லேலூயா. நல்லா சமாதானமா சந்தோஷமா எங்களோடு இணைந்து அவரை பாடி துதிக்க போகிறோம். ஏன்னா நம்ம துதிக்க துதிக்க நமக்கு முன்னே காணப்படுகிற எல்லா தடைகளை ஆமேன் தடைகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாமே ஆமேன் அது கேன்சல் பண்ணப்படும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசமா இந்த தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன். நான் துதித்து துதித்து மதிலை தாண்டுவேன்னு என் கூட விசுவாசமா நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நீளம் போல தாகமாய் ஏங்கினேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நீளம் போல தாகமாய் ஏங்கினேன். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி சொல்ல முடியுமா? உம்பலமை மகிமை கண்டு, உம்பலமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன், இந்த உலகை மறக்கிறேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன், தண்ணீரில்லா நீளம் போல தாகமாய் ஏந்தினேன்.
உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்கினேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றேன், உதடுகளாலே துதிக்கின்றேன். உலகை மறக்கிறேன், இந்த உலகை மறக்கிறேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். சேர்ந்து தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். எனது ஆத்மா தொடர்ந்து உம்மை பாற்றி கொண்டது. எனது ஆத்மா தொடர்ந்து உம்மை பாற்றி கொண்டது. உம்பளக்கரமோ என்னை நாளும், உம்பளக்கரமோ என்னை நாளும் தாங்கிக் கொண்டது, தாங்கிக் கொண்டது. சொல்ல முடியுமா? உம்பளக்கரமோ என்னை நாளும், உம்பளக்கரமோ என்னை நாளும் தாங்கிக் கொண்டது, தாங்கிக் கொண்டது. தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். நீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினேன். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்கினேன். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக உன்னை வைத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக உன்னை வைத்திடுவார். ராப்பகலாய் கண்மணி போல் காப்பார் என்றும் கலங்கினர்க்க காரணங்கள் ஒன்றுமில்லையே. ராப்பகலாய் கண்மணி போல் காப்பார் என்றும் கலங்கினர்க்க காரணங்கள் ஒன்றுமில்லையே. பட்டயமோ புயபலமோ தேவையில்லை, பரம தெய்வ ஆவி என்றும் நமக்கு உண்டே. பட்டயமோ புயபலமோ தேவையில்லை, பரம தெய்வ ஆவி என்றும் நமக்கு உண்டே. கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக உன்னை வைத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக உன்னை வைத்திடு. சொல்ல முடியுமா? கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக உன்னை வைத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக நம்மை வைத்திடுவார். ராப்பகலாய் கண்மணி போல் காப்பார் என்றும் கலங்கினர்க்க காரணங்கள் ஒன்றுமில்லையே. ராப்பகலாய் கண்மணி போல் காப்பார் என்றும் கலங்கினர்க்க காரணங்கள் ஒன்றுமில்லையே. ராப்பகலாய் கண்மணி போல் காப்பார் என்றும் கலங்கினர்க்க காரணங்கள் ஒன்றும். விசுவாசமா? ராப்பகலாய் கண்மணி போல் காப்பார் என்றும் கலங்கினர்க்க காரணங்கள் ஒன்றுமில்லையே. பட்டயமோ புயபலமோ தேவையில்லை, பரம தெய்வ ஆவி என்றும் நமக்கு உண்டே. பட்டயமோ புயபலமோ தேவையில்லை, பரம தெய்வ ஆவி என்றும் நமக்கு உண்டே. கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக நம்மை வைத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக நம்மை வைத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக நம்மை வைத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மென்மையாக உன்னை வைத்திடுவார்.
பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் சேர்ந்து பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சொல்ல முடியுமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. சென்று துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சொல்லுங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ வல்லவரே. சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவள் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவள் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சேர்ந்து பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூய உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ளவாரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே,
வேண்டும். பாரில் எனக்கு சேர்ந்து வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நன் புகழ் பாட வேண்டும். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நன் புகழ் பாட வேண்டும். அப்படி இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி ஒரு ஆராதனை சிந்தனையில எங்க மத்தியில் அசைவாடுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரை மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம், அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் காயங்கள் கட்டுகிற எங்கள் நல்ல வைத்தியரையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை குணமாக்குகிறவரையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மகிமை கணம் துதிக்கு பாத்திரவானையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆவியானவர் எங்களை தேற்றுகிற எங்கள் தேற்றுகிறவாளனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தாயே, எங்களுக்கு எல்லாமுமானவரையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. எத்தனை கிருபை எங்க மேலே எங்க குடும்பத்தின் மேலேயும் நீங்க பாராட்டினது எத்தனை எத்தனை மகா பெரிய தயவு தகப்பனே. அப்படி இருக்கிற இடங்களில் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீங்க எங்க மேல பாராட்டின உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. அப்படி இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you was a precious jewel. Lord, to give up I'd be a fool. You are my all in all. Join us in worship. Put your hands together. Let us claim him. Let us claim him. Let us claim his name. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. How many of you can tell this day that you are my everything? You are my all, Lord. I have nothing else. I have nowhere to go. I can go nowhere, but I can run to you. I can come unto you. Lord, we worship you, Lord. Lord, come amidst us. Let us put our hands together and say, Lord, you are our strength. You are our safety. You are our everything. How many of you can tell with me? You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you was a precious jewel. Lord, to give up I'd be a fool. You are my all in all. Together, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. எங்க பலவீனத்தில் எங்களுக்கு பலனே, எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவரே கரங்களை உயர்த்தி பலவீனத்தில் பலனே நான் தேடும் பொக்கிஷமே எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு? உமையே என்றும் பாற்றிடுவேன். எனக்கெல்லாம் நீரே. சொல்ல முடியுமா? பலவீனத்தில் பலனே நான் தேடும் பொக்கிஷமே எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்கு யாருண்டு? உமையே என்றும் பாற்றிடுவேன். எனக்கெல்லாம் நீரே. சேர்ந்து இயேசுவே உம் நாமம்
சொல்ல முடியுமா? இயேசுவே ரட்சகரே பாத்திரர் நீரே, Jesus Lamb of God, worthy is your name, worthy is your name. எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? பலவீனத்து பலனே, நான் தேடும் பொக்கிஷமே, எனக்கெல்லாம் நீரே. எத்தனை பேர்னால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? உமையல்லால் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி இம்மட்டும் நல்லவராய் இருந்தீரே, கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் நல்லவர் சொல்ல முடியுமா? இயேசுவே நீர் நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களும் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இந்த ஆராதனை இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர்னால இந்த காலை வேளையில ஒரு பாட்டுவதற்காக அல்ல, ஏதோ ஒரு பாடல் பாடுவதற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? எனக்கு நல்லவராயிருந்தீங்களே, ரொம்ப நல்லவராயிருந்தீங்களே, அதை எப்படி நான் பாடுவேன்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களும் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே சொல்ல முடியுமா? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களும் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே சொல்ல முடியுமா? ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்திருக்கிறீர், இம்மட்டும் இனிமேலும் எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவித்து எங்கள் தேவனாயிருந்து ஆண்டவரை எங்கள் மத்தியில இருந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவர் என்று உம்மை நாங்கள் மனதார விசுவாசிக்கிறோம். இம்மட்டும் இந்த ஆராதனை பகுதியில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்திலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரை உங்கள் நாமத்தை சொல்லி நீங்கள் செய்த நன்மைகளை சொல்லி அதை நாங்கள் அப்பா உம்மை துதிக்க, நாங்கள் அதை ரசித்து பார்க்க உம்மை நாங்கள் எங்கள் தெய்வமாய் கொண்டு கொண்டாட எங்களுக்கு உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் தேவன் நீங்க தாமே பொறுப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
இம்மட்டும் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். We worshipped this far. உலகம் கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறது. The world is worried and is trembling. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். But the Lord is with you. இம்மட்டும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த ஆண்டவர், The Lord who carried you, who led you, who guided you this far, இன்னும் உங்கள் குடும்பங்களை தாங்கவும் ஏந்தவும் சுமக்கவும் தப்புவிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He will carry you, He will guide you, and He will lead you throughout the days. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். He will never forsaken you. இந்த காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். Glorify the name of the Lord along with us. இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? So what is the promise that the Lord is giving us? நான் வாக்கு மாறாதவராக இருக்கிறேன். That I am a promise keeper. நான் வாக்கு மாறாதவராக இருக்கிறேன். That I am a promise keeper. கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையை வாக்காக கொடுத்திருக்கிறார். So people listening to this, the Lord has bestowed you with promise. அவர் சொன்னால் சொன்னதுதான். When He says, it is said. அதிலிருந்து ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். He never changes from that. மனிதன் மாறி விடுவான். People may change. நீங்கள் நம்புகிறவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மாறி விடுவார்கள். The people who we put our trust on, they can change. ஆனால் ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். But our Lord, He never changes. அவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. There are so many names given to our Lord. அதிலே ஒரு நாமம் என்ன தெரியுமா? And one such name given to Him. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is the Lord who remains the same today, tomorrow, forever. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே இங்கு சொல்லுகிற போது, From the book of Hebrew chapter 11 verses 8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, by faith Abraham, when he was called to go out into a place which he should have to receive for an inheritance, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். obeyed, and he went out not knowing where he went. இந்த ஆபிரகாம் யார்? So who's this Abraham? தேராகுவினுடைய மகன். He was the son of Terah. இந்த யார் இந்த தேராகு? So who's this Terah? இவன் ஒரு புறஜாதிய மனிதன். He was of the world. ஜோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 2-3 வசனத்திலே ஜோசுவா தெளிவாக சொல்லுகிறார். This has been clearly stated from the book of Joshua chapter 24 verses 2 and 3. அப்பொழுது ஜோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். And Joshua said unto all the people, thus saith the Lord God of Israel, your fathers dwelt on the other side of the flood in old times, even Terah the father of Abraham and the father of Nahor, and they served other gods. மூன்றாவது வசனத்திலே, நான் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். In the third verse, and I took your father Abraham from the other side of the flood and led him throughout all the land of Canaan and multiplied his seed and gave him Isaac. இந்த ஆபிரகாமினுடைய சரித்திரத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த ஆபிரகாமினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. So when we look into the background of Abraham, these are all the things that has been mentioned. ஆபிரகாமினுடைய மனைவி பெயர் என்ன? So what is the name of Abraham's wife? அவளுடைய பெயர் சாராய், பிறகு சாராள் என்று மாற்றப்பட்டது. It is Sarai, and then it is called as Sarah. ஆபிரகாமுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். He had 2 brothers. ஒருவனுடைய பெயர் நாகோர், ஒருவனுடைய பெயர் ஆரான். One is Nahor and the other is Haran. இவனுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. And his nephew was Lot. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். So the Lord calls Abraham. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே வாசிக்கும் போது அங்கு இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It has been given even more clear from the book of Acts chapter 7 verses 2 and 3. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, and he said, men, brethren and fathers, he can the God of glory appeared unto our fathers Abraham when he was in Mesopotamia before he dwelt in Charan. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். And said unto him, get thee out of thy country and from the kindred and come into the land which I shall show thee. இந்த ஆபிரகாமோ கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதிய மனிதன்.
So Abraham was a person who did not know about the Lord. இதைதான் ஜோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசித்தோம். This is what we find from the book of Joshua chapter 24 verses 2. நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். When his fathers dwelt on the other side of the flood, they served other gods. இந்த ஆபிரகாமை கர்த்தர் இப்பொழுது அழைக்கிறார். And now there is a calling that has been given to Abraham. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்கிறார். He calls Abraham, Abraham. இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். And now Abraham listens to the voice of the Lord. அவனுக்கு ஒரு ஆச்சரியம். He is astonished. ஏனென்றால் இவனுடைய தகப்பன் தேராகவும் இவனும் அவனும் விக்கிரகங்களை செய்து விற்கிறவர்கள். Because Terah and Abraham, they were the people who created idols and they sold them. இவனுடைய சகோதரர்களும் விக்கிரகங்களை செய்து விற்கிறவர்கள். And all his brothers along with them, they were the people who created idols. இவர்கள் விக்கிரகங்களை செய்து அந்த விக்கிரகத்துக்கு ஒரு பெயரை வைத்து அந்த விக்கிரகத்துக்கு ஒரு விலையை நிர்ணயித்து விற்கக்கூடியவர்கள். These are the people who created an idol, gave it a name, gave it a price and they sold them. ஒரு நாளும் அவர்கள் செய்கிற அந்த விக்கிரகம் அவர்களோடு பேசினதே இல்லை. The idol that they created, it never spoke to them. ஆனால் அன்று ஒரு அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள். But then there happened a miracle. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இப்போது ஆபிரகாமோடு பேசுகிறார். The Lord who created the heaven and the earth is having a conversation with Abraham. இப்பொழுது ஆபிரகாமுக்கு அந்த தேவன் தரிசனமாகிறார். And now the Lord, he shows a vision to Abraham. ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். And said unto him, get thee out of thy country and from thy kindred and come into the land which I shall shew thee. இப்பொழுது அந்த ஆபிரகாம் அந்த கர்த்தரிடத்திலே பேசுகிறான். நீர் யார் என்று பேசுகிறான். And now Abraham raises a question, who are you that is talking to me? இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகிமையின் தேவனாக பிரசன்னமாய் இருக்கிறேன். Then the Lord says that I have come before you as the God of glory. நீ குடியிருக்கிற இந்த மெசொப்பொத்தேமியாவை விட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போக வேண்டும். You must leave Mesopotamia where you stay and go to the place where I show you. அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். And Abraham obeyed. இப்பொழுது அவன் தன் மனைவி தன் தகப்பன் எல்லாரையும் அழைத்து கொண்டு இப்போ கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் போகிறான். Now he moves along with his wife, his father and all his kindred to the place where the Lord had showed them. இப்பொழுது இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். Now that the Lord is bestowing Abraham with some promises, 7 வாக்குத்தத்தங்களை அவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். now the Lord bestows Abraham with 7 promises as a blessing. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2-4 வசனங்களிலே வாசிக்கிற போது அந்த வாக்குத்தத்தங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. From the book of Genesis chapter 12 from verses 2 onwards till verses 4. முதலாவது வசனத்தை பாருங்கள். On the second verse, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி I will make thee a great nation, உன்னை ஆசீர்வதித்து I will bless thee உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், and make thy name great, நான்காவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், and thou shalt be a blessing, ஐந்தாவது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், and I will bless them that bless thee, ஆறாவது உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், and curse him that curseth thee, ஏழாவது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். and in thee shall all families of the earth be blessed. இந்த சொல்லப்பட்ட இந்த 7 வாக்குத்தத்தங்களும் அவனுக்கு முன்னே இருந்தது. So all the 7 promises the Lord gave to Abraham was before him. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியங்களும் அவனிடத்தில் இல்லை. But there was no situation that occurred in order for all the 7 promises to happen in his life. ஆனால் அந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். But the Lord is looking at Abraham and he tells that I will make thee a great nation, உன்னை ஆசீர்வதிப்பேன், that I will bless thee, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், I will make your name நீ great, ஆசீர்வாதமா இருப்ப, you will be a blessing, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பேன், I will bless them who bless thee, உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ நான் உன்னை அவங்கள சபிப்பேன், I will curse them who curseth thee, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். and all the families of the earth will be blessed by you. எவ்வளவு ஒரு அருமையான மகிமையான வார்த்தை பாருங்கள். See how beautiful and promising these
these promises are. ஆனால் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? But you know what kind of a heart did Abraham had? ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம். He had a well matured, a well understood heart. ஆபிரகாமுடைய இருதயம் ஒரு நல்ல இருதயம். He had a good heart. இந்த கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அவன் விசுவாசித்தான். He obeyed the words of the Lord as the Lord said. கர்த்தர் அப்படியே என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்தான். He believed that the Lord will do as he said. நாட்கள் ஆக ஆரம்பித்தது. And the days went by. இந்த ஆபிரகாமை கர்த்தர் பெரிய ஜாதியாக்க ஆரம்பித்தார். And the Lord made Abraham a great nation. அந்த தேசத்திலே ஆபிரகாம் பெரிய ஒரு சீமானாக மாறினான். And the Lord made him a great person in the place where he was. ஜனம் பெருத்தவனாக மாறினான். He gave him so many people and he gave him so many possessions. ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் நிறைந்த ஒரு சீமானாக மாறினான். He gave him so many cattle, herd and so many things and so many people to work on him. அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இன்றும் அவனுடைய ஜனங்களாகிய யூதர்களுக்கு அது அப்படியே இருக்கிறது. And the words that were told to Abraham belongs to the people of Jews even today. இது எழுத்தின்படி உள்ளது. And these are as per the writing. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்திலே But according to the spiritual, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் all the promises that was given to Abraham கிறிஸ்து இயேசுவின் மூலமாக by the love of Jesus Christ, புறஜாதிகளாகிய நமக்கு அப்படியே பலிக்கும். it has been given to us. அது அப்படியே நமக்கும் உரியது. And this has been given to us. விசுவாசித்தால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். If you believe it, then you will attain it. வாக்கு மாறாதவர் சொல்லுகிறார், The promise keeper tells you, இந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையிலே பலிக்கும் என்று சொல்லுகிறார். all the promises that has been given to Abraham will be attained, will be given, will be promised even in your lives. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். This time the Lord is telling you, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று I சொல்லுகிறார். will make thee a great nation. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். He tells, I will bless thee. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். He tells, I will make your name great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And he tells, you will be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். And that I will bless them who blessed thee. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். And cursed them who cursed thee. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். And all families in the earth will be blessed by you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, Dear brother, dear sister, listening to this, இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒன்றுமே ஏதுவில்லாத சூழ்நிலையில் காணப்படுகிறதோ, though situation may seem different for all the promises the Lord has given you, ஆனால் நீ விசுவாசித்தால் but if you believe, ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில நிறைவேறும். all the blessings that was bestowed in Abraham will be bestowed on you. நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொள்வாய். You will gain back all that you lost. உன் சாபம் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். The life that has been filled with curse will be turned into a great blessing. உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு பாதபடியாக்கி போடுவார். The Lord will bring your Satan under your feet. உன் சத்துருக்களின் வாசலை நீ சுதந்தரிப்பாய். You will inherit the gates of your enemies. இதைதான் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். This is what Paul says when he writes to the church of Galatians. கலாத்தியர் 3:14 வாசித்து பாருங்கள். From the book of Galatians chapter 3 verses 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு தோத்திரம் வரும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The blessing of Abraham might come of the Gentiles through Jesus Christ. எழுத்தின்படி இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எபிரேயர்களாகிய யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. As per the writing, these are the promises that belongs to the Jews. ஆனால் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து பெற்று தருகிறார். But Jesus, he fights and gets all these promises and makes it belonging to you and me. அவருடைய பாடு, சிலுவை, மரணத்தின் மூலம், உயிர்த்தெழுதலின் மூலம் நாம் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் தோத்திரம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். So we become a part to receive this blessing by the love, sacrifice and the blood of Jesus Christ and the sacrifice that he made on the cross, and by his resurrection we become a part. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். The Lord who gave you a promise, he never changes. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். He is a promise keeper. அவருடைய வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில தோத்திரம் எல்லாம் உனக்கு பாதுகாப்பாகவே இருக்கும். Till all the promises that he has given has attained in your life, he will safeguard them. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். If you believe, you will see the power of God. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த இவ்வளவு பெரிய 7 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணினார்.
The Lord gave Abraham these many great blessings. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய 7 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ண காரணம் என்ன? The reason why that the Lord bestowed these many great miracles on Abraham, முதலாவது இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ள ஆபிரகாம். he was obedient. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Hebrew chapter 11 verses 8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். By faith Abraham, when he was called to go into a place which he should have to receive for an inheritance, obeyed, and he went out not knowing whither he went. நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். We would love to rush up. இந்த ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். Look at the obedience of Abraham. விசுவாசத்தினாலே அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். By faith he believed on the Lord and he was obedient. அவன் போகும் இடம் என்னதென்று அவனுக்கு தெரியாது. He did not know where he was going. அவன் போகிற இடம் என்னதென்று அவனுக்கு தெரியாது. He did not have a clear idea of where he was going. அவன் இருந்த அந்த மெசொப்பொத்தேமியாவுக்கும் கானான் தேசத்துக்கும் பல 100 மைல் தூரம். There were so many miles different from the place where he lived and to the place where he has to go, that is Canaan. ஒரு நாளும் ஆபிரகாம் அந்த கானான் தேசத்தை பார்த்ததே இல்லை. And Abraham has never seen the place Canaan. ஆனாலும் கர்த்தர் சொன்னபோது அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். But when the Lord said, he listened and obeyed to the word of God. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், if you want to reach great heights, if you want blessing in your life, நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். then obey and listen to the word of God. கீழ்ப்படிந்தால் நம் மேல் படிக்கு போக முடியும். If you obey, then the Lord will take you to great heights. தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். If you want to receive the greater blessings that the Lord has in stock for you, then you must be obedient. அது சிறியதோ பெரியதோ நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். No matter whether the thing is small or large, you must be obedient. இரண்டாவது, ஆபிரகாமுக்கு இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் என்ன? So on the second place, why did the Lord bless Abraham with all these promises? ஆதியாகமத்தின் புத்தகம் 22:12 வாசிக்கிறோம். From the book of Genesis chapter 22 verses 12, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். and he said, lay not thine hand upon the lad, neither do thou anything unto him, for now I know that thou fearest God, seeing thou hast not withheld thy son, thine only son, from me. இரண்டாவது, இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். On the second place, Abraham feared the Lord. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்த மக்கள் இன்னைக்கு உலகத்திலே இல்லை. So there are no people who fear the Lord in the world today. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களுக்குள்ளே இல்லை. People do not have the fear of the Lord amongst them. பாருங்க, அந்நாட்களிலே சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அன்னைக்கு வளர்ந்து வந்தது. Those days people feared the Lord and the church growed in it. இந்நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களுக்குள்ளே இல்லை. People do not fear the Lord today. ஆனால் இந்த தேவ மனிதன் ஆபிரகாமோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். But here the man of God Abraham, he was a person who feared the Lord. இப்பொழுது அவனுடைய ஏக சுதன் என்று பாராமல் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே தூக்கி என்ன செய்து விட்டான்? கிடத்தி விட்டான். He did not think that he is his only son. He did not withhold him from the Lord, but instead he was ready even to make him a sacrifice as the Lord asked him. இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஈசாக்கை விட ஒரு மேன்மையான ஒன்று இல்லை. There was nothing valuable than Isaac to Abraham. மேன்மையான ஒன்றை அவன் கர்த்தருடைய பீடத்திலே வைப்பதற்கு ஆயத்தமாகி விட்டான். He was ready to sacrifice that seemed to be very valuable just because the Lord wanted to be a sacrifice. உன்னுடைய வாழ்க்கையில எது மேன்மையாக எண்ணப்படுகிறதோ காணப்படுகிறதோ அதை நீ கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தப்படும்போது, when you prepare yourself to surrender that you consider to be valuable in the presence of the Lord, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். then the Lord will bless it. இந்த ஈசாக்கை அவன் மறைத்து வைக்கவில்லை. He did not hide Isaac from the Lord. கர்த்தாவே, நீ எதை வேண்டுமானாலும் கேளும், அதை மாத்திரம் கேட்காதிரும் என்று அவன் சொல்லவில்லை. He did not tell the Lord, Lord, you can ask anything but not Isaac. நீங்களும் நானும் என்ன செய்திருப்போம்? What would you and I have done? ஆனால் இந்த ஈசாக்கை ஆபிரகாம் மறைத்து வைக்கவில்லை. But Abraham, he did not hide Isaac.
இப்பொழுது கர்த்தருடைய பீடத்திலே கொண்டு போய் அவனை கடத்தி விட்டான். Now that he goes and surrenders Isaac in the place where the Lord had told him to put him. இப்பொழுது ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். And now the Lord himself testifies about Abraham. Abraham, நீ தேவனுக்கு பயந்தவன். you fear the Lord. உன் புத்திரன் மேல நீ கை போடாதே. Do not put your hand upon the lad. நீ எனக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know that thou fearest God. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷி என்பதை கர்த்தர் அறிந்திருக்க வேண்டும். so the Lord must have a clear idea that you and I fear the Lord. நாம் அநேக நேரத்திலே நாம் மனிதர்களை நாம் ஏமாற்றி விடுகிறோம். Many times we very in a cunning way we cheat on the people. நம்முடைய அதிகாரிகளை நாம் ஏமாற்றி விடுகிறோம். We cheat on the higher officials that has been given to us. நம்முடைய அதிகாரிகளுக்கு முன்னே பயப்படுவதை போல எல்லாம் சிலர் நடிப்பார்கள். Sometimes we pretend to be, a very good one before the high officials. சிலர் தன் தகப்பனுக்கு முன்னே பயப்படுகிறதை போல சில பிள்ளைகள் பாசாங்கு செய்வார்கள். Some children they pretend before their parents as if they are very good one. நாம் உலகத்தில் உள்ள மனிதர்களை ஏமாற்றலாம். We can cheat on the people who are on the world. ஆனால் கர்த்தரை ஒருபோது நாம் ஏமாற்றவே முடியாது. But that we can never cheat on the Lord. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். Because he is a powerful God. இந்த ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்தவன் என்பதை அறிந்திருக்கிறேன். Looking at the man of God, Abraham, he tells, I know that thou fearest God. அதனால தான் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லவும் கொடுக்கவும் கர்த்தர் யோசிக்கவே இல்லை. That is why the Lord had no second opinion on giving him these many blessings and all the 7 promises. அடுத்தது இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் பாருங்கள். Moving on to the next point. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் 20 23வது வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We would like to highlight from the book of Romans chapter 4 verses 3, verses 20 and verses 23. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்கள். When Apostle Paul says, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? for what saith the scripture? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. Abraham believed God and it was counted unto him for righteousness. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. He staggered not at the promise of God through unbelief. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். Now it was not written for his sake alone that it was imputed to him. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவ மனிதனாக இருந்தான். That this Abraham he stood wholeheartedly in believing the Lord. இதை தான் ஆதியாகமம் 15:6 நாம் வாசிக்கிறோம். This is what we find from the book of Genesis chapter 15 verses 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். He believed in the Lord. இதை தமிழ்ல இன்னும் நம்ம அழகா மொழிபெயர்த்து சொல்லணும்னா, so if you wanted to make it simple, அவன் கர்த்தரை நம்பினான். that he believed in the Lord. கர்த்தரை அவன் நம்பினான். He believed in the Lord. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he counted it to him for righteousness. அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். He believed the Lord wholeheartedly. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. You and I have a name. அது என்ன பெயர்? So what is the name? விசுவாசிகள் என்கிற பெயர். We have a name that the Lord has given us, that is believers. நம்பிக்கை உடையவர்கள். That we believe. ஒருபோதும் அந்த நம்பிக்கையிலே நாம் பிறண்டு நாம் போய்விடக்கூடாது. We must never give up on that belief. அந்த நம்பிக்கையில நாம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We must stand strong and firm in that belief. ஆபிரகாம் அவ்வளவு நம்பிக்கையிலே உறுதி உள்ளவனாக இருந்தான். And Abraham he stood very strong and firm in the belief. அதனால தான் இந்த ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனாக நினைத்தார். And that is why the Lord had Abraham as his friend. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிற போது, from the book of Jacob chapter 2 verses 23, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. and the scripture was fulfilled which saith, Abraham believed God and it was imputed unto him for righteousness and he was called the friend of God. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வரைக்கும் வாசிக்கிற போது, when you go through from Genesis till Revelation in the Bible, எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து வேதம் நமக்கு பட்டியலிடுகிறது. so there
there are so many men of God who are being listed in the Bible, ஆனால் எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் சிநேகிதன் என்று அழைக்கவில்லை. but no man is being called as the friend of God. ஆனால் இந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் சிநேகிதன் என்று அழைத்தார். But here the Lord mentions about Abraham as his friend. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? So what was the reason? அன்னைக்கு மெசொப்பொத்தேமியாவிலே தரிசனமான கர்த்தரை அவன் 100க்கு 100 நம்பினான். The Lord who came in vision when he was in Mesopotamia, he believed that God wholeheartedly. நீ கர்த்தரை நம்பினால் அவர் உனக்கு நீதியாக இருப்பார். If you believe on the Lord, then he will be righteous to you. உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்போது அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். If you have your belief on the Lord, and that belief will make you live. அவர் மேலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாது. The belief that you have on the Lord will never put you to shame. அந்த நம்பிக்கை உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்தாது. That belief will never give you worry. அந்த நம்பிக்கை உன்னை தூக்கி நிறுத்தும். That belief will help you to stand strong. அந்த நம்பிக்கை உன்னை காலூன்றி நடக்க பண்ணும். And that belief will make you walk in the way that is upright. அந்த நம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. Do not give up on that belief. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிற போது, From the book of 2 Chronicles chapter 20 verses 7, அங்கே யோசபாத் என்கிற ஒரு தேவ மனிதன் ஜெபம் பண்ணுகிறான் பாருங்கள். here a person called Jehoshaphat prays. எப்படி ஜெபம் பண்ணுகிறான் பாருங்கள். So how does he pray? எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறான். Art now thou a God who didst drive out the inhabitants of this land before thy people Israel and gave it to the seed of Abraham thy friend forever? இப்பொழுது யோசபாத்துக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. And now that this Jehoshaphat is in an affliction. யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், இன்னும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் வந்து கூடி இருக்கிறார்கள். So now Moabites and Ammonites, they come against Jehoshaphat the man of God. இப்ப இந்த யோசபாத் தேவ சமூகத்திலே வந்து இப்படி ஜெபிக்கிறான். And now Jehoshaphat comes in the presence of the Lord and he prays so. உன் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இந்த தேசத்தை நீர் என்றென்றைக்கும் கொடுக்கலையா? And gave us it to the seed of Abraham thy friend forever. Did you not give them the land forever? கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். And now the Lord listens to this prayer. அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். And Lord listens to his prayer and he answers them. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே From the book of Isaiah, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். and now he tells the word of God. அப்பொழுது தோத்திர அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சிறைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், தோத்திர எல்லாவற்றையும் இழந்து போராடி கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் வருகிறது. By the prophet Isaiah, the word of God goes to the people of Israelites who are captives. அவர் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். So what it has been said, என் தாசனாகி இஸ்ரவேலே, but thou Israel art my servant, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, Jacob whom I have chosen, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. the seed of Abraham my friend. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எவ்வளவு ஒரு நேசத்தோடு ஒரு பாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது பாருங்கள். See how in a loving and in a compassionate way the word of God goes to the people of Israel. இன்னைக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. So now the word of God is coming towards you. என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling the seed of Abraham. ஹalleluya. Hallelujah. அவர் உங்களுக்காக தோத்திரம் ஆபிரகாமை போல அல்ல, தன் ஜீவனையே உங்களுக்காக ஒரு கொடுத்து விட்டார். He gave his blood just for you. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். If you believe, then you will see the wonders and miracles of God. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ண காரணம் என்ன? The reason why the Lord God bestowed these many blessings and promises on Abraham, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். from the book of Hebrew chapter 11 verses 10, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு காத்திருந்த ஆபிரகாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. for he looked for a city which had foundation, whose builder and maker is God. ஆபிரகாம் இந்த உலகத்தின் மேலே அவனுடைய கண்கள் பதியவில்லை. His eyes were not on the world. இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் நிலையானது அல்ல என்பது இந்த ஆபிரகாமுக்கு தெரியும். He knew that everything in this world was temporary. அது கர்த்தர் எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். And he knew that the Lord has prepared something permanent for me. அதனால தான் அவன் சொல்றான், தோத்திரம்
எபிரேயர் 11:10 ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். That is why here it has been mentioned from the book of Hebrew chapter 11 verses 10, for he looked for a city which hath foundation, whose builder and maker is God. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே தோத்திர நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். From the book of John chapter 14, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 2வது வசனத்திலே ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பாருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். மூன்றாவது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Let not your heart be troubled. Ye believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. பாருங்க, தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். That the Lord is preparing a place just for you and me. தேவன் உண்டாக்கின இந்த ஸ்தலத்தை அன்றே ஆபிரகாம் தரிசித்தான். And Abraham had a vision about the place that the Lord has created you for creating for you and me that day. இது கை வேலையினாலே உண்டாக்கப்பட்டதல்ல. This is not a place that has been created by hand, that is not handcrafted. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். That is why he says, let your heart may not be troubled. இந்த உலகத்திலே ஒருவேளை வேண்டுமானால் நீ ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். You can be an ordinary one in this world. ஆனால் உனக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி But கொண்டிருக்கிறார். there is a place getting prepared just for you. அங்க வசனம் சொல்லுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. There are so many mansions in the place. பாருங்க, நினைச்சு பாருங்க, அநேக வாசஸ்தலங்கள். There are so many mansions. அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்திட்டு And இருக்கிறார். the Lord is preparing them just for you and me. ஆண்டவர் சொன்னதுதான். If he says, it is said. யோவான் 14:2 நான் இன்னொரு முறை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கவனியுங்கள். From the book of John chapter 14 verses 2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். In my Father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. There are many mansions. அதுல போய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிறார். So there the Lord is going to build a beautiful house just for you and me. இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டுறீங்க. If you purchase a land and build a house there, நீங்க அப்படி இடத்தை வாங்கி வீட்டை கட்டும்போது என்ன நினைப்பீங்க? what will you think when you build a house? நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சிநேகிதர்கள் பக்கத்துல வந்து ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். We will think that if our beloved ones comes and purchase a land nearby and if they build there, then we will be happy. ஆண்டவர் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அங்க நமக்கு கர்த்தர் சிலவற்றை ஆயத்தம் பண்ண போறாரு. So the Lord is having many mansions over there, so he's going to prepare a room just for you and me. நாம யாரெல்லாம் ஆண்டவருக்கு சிநேகிதர்களா இருக்கிறோமோ அவங்க எல்லாம் ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்கு பக்கத்துல இருப்போம். So people who are considered to be the friend of God, you will have a place that is very nearby his mansion. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். the Lord wants you and me to be the friend of him. ஒரு சிநேகிதனை அதிகமாய் நேசிப்பான். A friend loves another friend. ஆனால் இந்த ஆபிரகாம் பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு சிநேகிதனாய் இருக்கிறான். But look at Abraham, he was the friend of the Lord who created the heaven and the earth. இந்த சிநேகிதனுக்கு கர்த்தர் ஒன்றையும் மறைக்கவில்லை. And God had no secret between Abraham and him. ஒரு நாள் இந்த சிநேகிதனுடைய வீட்டுக்கு கர்த்தர் வருகிறார். And once the Lord did comes to the tent of Abraham. 3 தூதர்கள் வந்ததாக வாசிக்கிறோம். We find that 3 angels came there. உடனே ஆபிரகாம் அவர்களுக்கு விருந்து செய்கிறான். And Abraham arranges for a grand feast. முடிந்த உடனே 2 பேர் புறப்பட்டு போய் விட்டார்கள். And after the feast, 2 of them depart. இன்னும் ஒருவர் மாத்திரம் ஆபிரகாமோடு பேசி உரையாடி கொண்டிருக்கிறார். And one stays back and has a conversation. உடனே ஆபிரகாமை பார்த்து, சிநேகிதனாகிய ஆபிரகாமை பார்த்து அந்த தூதன் சொல்லுகிறார். And looking at the friend Abraham, the angel says, சோதம் குமராவினுடைய பாவம் என் சமூகத்திலே வந்து எட்டியது. that the sin of Sodom and Gomorrah came to my place. அது மிகவும் கொடியதா இருக்கிறது. And it was not bearable. அதை நான் அழிக்க போகிறேன். And that I'm going to destroy. உடனே இதை கேட்ட உடனே ஆபிரகாம், கர்த்தாவே நீங்க எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வீங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடாரத்துக்கு போகவில்லை. Abraham did not tell them that whatever you do, Lord, it is right, so I'm not going to question you. He did not tell this way. மாறாக
Instead, தன் சிநேகிதனாகிய கர்த்தரிடத்திலே he went and had a conversation with his friend, the Lord. அந்த சோதம் குமாராவுக்காக He goes and pleads for Sodom and Gomorrah. பரிந்து பேசுகிறான். He goes and pleads. உங்களையும் என்னையும் The Lord selected you and me. கர்த்தர் தன்னுடைய சிநேகிதர்களாக நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has put you in the place where you are as the friend of God. இன்னைக்கு தேசம் முழு பெரிய ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. Now that the world is going into a great destruction, முழு உலகத்திலும் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. nobody has knowledge of what is happening in the world around us. முழு உலகமும் கலங்கி பயந்து திகைத்துக் கொண்டிருக்கிறது. The whole world is troubled, worried, dismayed. வீட்டை விட்டு வருவதற்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். People are scared even to come out of their house. வீட்டில் உள்ளவர்களிடத்திலேயே ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு பயமாயிருக்கிறது. People are scared and are troubled to even talk to the people who are at house. வீட்டுக்கு வர வேலைக்காரங்கள்ட்ட பேச முடியல. They are not able to have a conversation with their maid. பால் ஊத்துறவன்ட்ட பேச முடியல. They are not able to have a conversation with the milkman. தெருவில் நடந்து போகிற ஒருவனை கண்டுவிட்டால் பயமாக இருக்கிறது. If they see a person who grows in the street, they are scared of them. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிறோம். We are in such time and we are in such situation. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. you and I need not be worried. கலங்க தேவையில்லை. Need not be worried. திகைத்து நிற்க தேவையில்லை. Need not be troubled. நீங்களும் நானும் கர்த்தருடைய சிநேகிதர்களாய் இருக்கிறோம். You and I are the friend of God. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக பரிந்து பேச வேண்டும். You and I must stand in the presence of the Lord and plead for this people, for the state, for the country and the place that we are in. அப்படி பரிந்து பேசும்போது When you plead so, நிச்சயம் தேவன் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் நம்முடைய பட்டணத்துக்கு இறங்குவார். just because of you and me, the Lord will have mercy on the place, on the country, on the place that we are in. அவர் இரக்கமுள்ள தேவன். Because he is a God of mercy. அவர் இரக்கமுள்ள தேவன். Because he is a God of mercy. பாருங்க, இந்த ஆபிரகாம் தான் கர்த்தர் உண்டாக்கி கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். Here, look at here, for he looked for a city which hath foundation, whose builder and maker is God. அடுத்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Moving on to the next. இத்தனை வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமின் மேலே கர்த்தர் சொல்லுவதற்கு அடுத்த காரணம் என்ன? The reason why the Lord bestowed these many blessings on Abraham, இந்த ஆபிரகாம் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. he was not an ordinary person. ஆதியாகமம் 20:7 வாசிக்கும்போது, From the book of Genesis chapter 20 verses 7, இந்த ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியான மனுஷன். now that he is a prophet. ஆதியாகமம் 20:7 வாசிக்கிறோம், From the book of Genesis chapter 20 verses 7, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. now therefore restore the man his wife, for he is a prophet. நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். And he shall pray for thee, and thou shalt live, and if thou restore her not, know thou that thou shalt surely die, thou and all that are thine. யார் அவன்? So who is he? அந்த நாட்டினுடைய ராஜா. He is the king of that place. அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசனாகிய அபிமெலேக்கு. He was the king Abimelech. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, Looking at him, the Lord is telling, ஆபிரகாம சாதாரண ஆள் நினைச்சிராதப்பா. do not consider Abraham an ordinary one, ஆபிரகாம் என்னுடைய தீர்க்கதரிசி. because Abraham is my prophet. அவன் மேல நீ கை போட்டினா Put your hand on him, நான் சும்மா இருக்க மாட்டேன். I will not stay here, உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். then I will destroy you. நீ வந்து அவன்கிட்ட போய் ஒப்புரவாகு. So he says, go and be okay with him. அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான். Then he will pray. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி the வைத்திருக்கிறார். Lord has anointed you and me to be a prophet in the place where we are. நீங்களும் நானும் இந்த ஜனங்களுக்காக, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசும்போது நம்முடைய பரிந்து பேசுதலின் ஜெபத்தை அவர் கேட்டு இந்த ஜனங்களுக்கு விடுதலையை தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். When we pray and plead for the people who do not know the difference between the left and right hand, we must pray and plead for them in the presence of the Lord. கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். The Lord has anointed you to be a prophet. இந்த ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். And this Abraham was a prophet. அடுத்தது இந்த ஆபிரகாமை பாருங்கள். And look at the next thing. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனத்திலே வாசித்து பாருங்கள். From the book of Genesis chapter 12 verses 7 and 8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். And the Lord appeared to Abraham and said, unto thy seed will I give this land. And there builded he an altar unto the Lord who appeared unto him. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். And he removed from thence unto a mountain on the east of Bethel, and pitched his tent, having Bethel on the east and Hion on the east. On there he built it an altar unto the Lord, and he called upon the name of the Lord. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், கவனிங்கள். From the book of Genesis chapter 13 verses 4. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். Unto the place of the altar which he had made there at the first, and there Abraham called unto the name of the Lord. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த ஆபிரகாமையும் பலிபீடத்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. you cannot separate Abraham and the altar. ஆபிரகாமும் பலிபீடமும் பலிபீடத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. There was a close connection between Abraham and the altar. இது ஒரு தொழுகைக்கு அடையாளம். And this is something that signifies worship. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இந்த பலிபீட ஆராதனையை வெறுத்து விட்டார். But in the New Testament, the Lord did not show so much love on the worship that is being done on the altar. இந்த பலிபீடம் என்பது நம்மை தேவனுக்கு முழுவதுமாய் அர்ப்பணிப்பதற்கு ஒரு அடையாளம். Altar is something that we surrender ourselves completely into the hands of the Lord. பலிபீடமாய் நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். It signifies that we surrender ourselves as an altar to the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி அதிலே ஒரு பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்குவது அதை அங்கீகரிக்கும். So when you give a sacrifice to the Lord on the altar, there will be a fire that comes down from the heaven, up from the heaven, that will take the sacrifice. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன் பலியை அங்கீகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Even in the New Testament, the Lord is true enough to accept your sacrifice. இந்த ஆபிரகாம் ஒரு தொழுகை வீரன். He was a worship leader. இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். This is what it has been mentioned. இவன் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். He built an altar and he worshipped the name of the Lord. இவன் நல்ல ஒரு ஆராதனை வீரன். He was a great worship leader. எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்க கூடியவன். He was someone who worshipped the Lord always. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த நாட்களிலே நீங்கள் நன்கு கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் பழகுங்கள். these are the days that you must practice yourself to worship the Lord. ஆபிரகாமை போல நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். You must worship the Lord like Abraham. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தொழுகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். In the life of a people of God, you must have worship. You must give praise and thanksgiving to the Lord. நீங்களும் நானும் இந்த கையிலே வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு அருமையான ஒரு தொழுகையின் புத்தகம். The Bible that you and I carry, it is a book of worship. இந்த புத்தகத்தில் அநேக தொழுகை வீரர்கள், ஆராதனை வீரர்கள் இருக்கிறார்கள். There are so many worship leaders that are being mentioned in this Bible. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற ஒரு மனிதன் நல்ல ஒரு தொழுகை வீரனாக மாறி விடுவான். A person who reads Bible will become a great worship leader. நல்ல ஒரு ஆராதனை வீரனாக மாறி விடுவான். And they transform to be a worship leader. ஆபிரகாம் நல்ல ஒரு ஆராதனை வீரன். And Abraham was a great worship leader. ஏழாவது ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதன் தெரியுமா? Moving on to the next. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18-20 வசனத்திலே வாசிக்கிற போது, From the book of Genesis chapter 14 verses 18 onwards till verses 20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20வது வசனத்திலே, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். And Melchizedek, king of Salem, brought forth bread and wine, and he was the priest of the Most High God, and blessed him and said, Blessed be Abram of the Most High God, possessor of heaven and earth, and blessed be the Most High God, which hath delivered thine enemies into thine hand. And he gave him tithes. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் இத்தனை ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி தந்ததற்கு காரணம், the reason why the Lord bestowed these many promises
promises and blessings on Abraham. இவன் உண்மை உள்ள ஒரு மனிதன். He was righteous. இந்த ஆதியாகமம் 14:18 வசனம் பாருங்க. In the 18th verse, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்குக்கு அவன் தசம பாகம் கொடுத்தான். he gave tithe to Melchizedek, the king of Salem, brought forth. இந்த மெல்கிசதேக்கை குறித்த சரித்திரம் இல்லை சரியாக. So there is no particular history that has been recorded about Melchizedek. ஆபிரகாமுடைய நாட்களிலே நீ தசம பாகம் கொடு என்று நியாயப்பிரமாணமும் இல்லை. There was no will that you must give tithe during the days of Abraham. ஆபிரகாமுடைய நாட்களிலே ஒரே ஒரு பிரமாணம் தான் இருந்தது. There was one rule. அது மனசாட்சியின் பிரமாணம். That is, you must act according to your consciousness. ஆபிரகாம் மனசாட்சிக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதவன். He never betrayed his consciousness. அவன் இந்த சாலேமின் ராஜாவுக்கு தசம பாகத்தை கொடுத்தான். He gave tithes and all that he had to the king of Salem. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, dear people of God listening to this, உங்களிடத்தில் இருப்பது கொஞ்சமோ பெரியதோ, though you have little or more, நீங்கள் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு தசம பாகத்தை கொடுங்கள். you must give tithe like Abraham did. கர்த்தர் குறித்த இடத்திலே கொண்டு போய் அதை செலுத்துங்கள். And give it in the place where the Lord has appointed you. தசம பாகத்தை பங்கு போடாதிருங்கள். Do not have tithes separated giving to many. தசம பாகத்தை கூறு போடாதிருங்கள். Do not have your tithes in parts. தசம பாகத்தை சாலேமின் ராஜாவுக்கு கொடுங்கள். Give your tithes to the king of Salem. தசம பாகத்தை உங்கள் ஸ்தல சபை போதகருடைய கையிலே கொண்டு போய் கொடுங்கள். Give your tithes to the pastor, the church that you are going to. அவர்தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு ஆசாரியன். He is the priest that the most high God has given you. இந்த லாக்டவுன் நாட்களிலே உங்கள் ஊழியரை உங்களுடைய தசம பாக காணிக்கையினாலே போஷியுங்கள். During this lockdown, support and help your pastors by giving your tithes. அந்த தசம பாகத்தை கூறு போடாதீங்க. And do not have parts in that. உங்க ஊழியக்காரரை நீங்க போஷிங்க. And help him and support him. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். And the priest will bless you. அந்த blessing உங்க மேல வந்து தங்கும். And that blessing will come and stay upon you. இந்த ஆபிரகாம் பிரமாணம் இல்லாத போதே தன்னுடைய மனசாட்சி பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அன்னைக்கு சாலேமின் ராஜாவுக்கு தசம பாகம் கொடுத்தான். When there was no will or rule that he has to give tithe, even then Abraham gave tithe and all that he had to the king of Salem. அதனால தான் இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். That is why the Lord blessed him and made him great. இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், Looking at this Abraham, the Lord says, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great nation. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless thee. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். I will bless them who bless thee. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். And curse them who curse thee. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். And all families on the earth will be blessed by you. இந்த ஆபிரகாம் இப்படிப்பட்டவன் என்பது கர்த்தருக்கு முன்னதாகவே தெரியும். The Lord knew that Abraham was such a person even before. அதனால தான் ஆபிரகாமுக்கு இந்த 7 ஆசீர்வாதங்களை மறைக்காம கர்த்தர் வாக்கு பண்ணினார். That is why the Lord bestows all the 7 promises on Abraham. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people listening to this verse, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் உண்டாகும். all the promises the Lord bestowed on Abraham by the blood of Jesus, by Jesus Christ himself, it will be a belonging, it will be made a possession for you and me, for your family and my family. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். If you believe it, then you will attain it today. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களானால் If you are the receiver, எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். join with us in prayer. நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். Join with us in prayer. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு தெய்வமே, our Savior, எங்கள் அன்பு இரட்சகரே, our Savior, நாங்கள் இம்மட்டும் ஆராதித்தோம். we worship this far. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். We glorified your name. ஆபிரகாமுக்கு உண்டான இந்த 7 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் பெறுவதற்கு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். We meditated on what a person Abraham was and why do you best out these many great miracles and 7 promises on him. இந்த ஆபிரகாமுக்கு உண்டான இந்த 7 ஆசீர்வாதங்களும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே உண்டாகட்டும். And all the promises that you bestowed on Abraham, let it be on us, let it be on our personal life and in our families. அதற்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றும். And prepare us and make us a part of it. எங்களை உம்முடைய ஆசீர்வாதமான கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender ourselves into your blessing hand. தகப்பனே, Dear Lord, எங்கள் இந்தியாவிலே, we pray for India, குறிப்பாக தமிழ்நாட்டிலே
particularly Tamil Nadu, இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் தொற்றினாலே this corona strain, ஒரு பெரிய அழிவை எங்கள் தேசமும் எங்கள் மாநிலமும் ஆண்டவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. our state is going through a great distraction due to this corona strain. இந்த நாளிலே எங்கள் தேசத்துக்கு, எங்கள் மாநிலத்துக்கு, எங்கள் பட்டணத்துக்கு, எங்கள் ஊருக்கு நீர் இறங்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். Lord, have mercy on the state, on the place where we are, on the country. Lord, have mercy on us. இந்த கொரோனா வைரஸினுடைய வீரியம் இயேசுவின் நாமத்திலே அற்று போகும்படி ஜெபம் பண்ணுகிறோம். Let the strain of this corona be destroyed in your name. ஆமென். நாங்கள் மரித்தவர்களுக்கும் உயிர் உள்ளவர்களுக்கும் இடையிலே இப்பொழுது நின்று மன்றாடுகிறோம். Lord, we plead standing in between the people who were alive and the people who are dead. எங்கள் பட்டணத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. Lord, have mercy on our place. எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. Lord, have mercy on us. எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. Have mercy on our முழு country. உலகத்துக்கும் இறங்கும் ஆண்டவரே. Have mercy on the whole of the world. இந்த கொரோனா வைரல் தொற்று இருந்த இடம் தெரியாமல் அழிந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. Let the strain of coronavirus be destroyed in your name. திரும்பவும் இந்த உலகம் ஒரு மறுமலர்ச்சிக்குள் வரட்டும் ஆண்டவரே. Let the world be flourished and let it, attain back its stand. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். Lord, do a miracle. உம்முடைய கரம் அதை செய்ய போறதற்காய் நன்றி. We thank you that your hand is going to perform it. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பலிப்பதாக. All the blessings that Abraham was bestowed with, let all the people who are listening this be bestowed with that. வாக்கு மாறாதவராக எங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. Promise keeper, Lord, perform this in our lives. நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி. You're going to do so and we thank you for that. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. In the name of the Father we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுநைக்குமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த வார்த்தையை இம்மட்டுமாய் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். We bring greetings to all the people who joined us this far. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். Continue to lend us your prayer. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things in your life and in our lives. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். The Lord is never going to forsake us. அவர் வாக்கு மாறாதவர். He is a promise keeper. God bless you. God bless you. God bless you. Thank you.